ம் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக வித்தியாசமான ஆழமான ஒரு தேடல்ல பயணிக்க போறோம். ஆமா. வழக்கமான நம்ம தேடல்கள்ல இருந்து இது கொஞ்சம் மாறுபட்டது. கண்டிப்பா. அதாவது வழக்கமா நாம பல புதிய ஆராய்ச்சி முடிவுகள், நவீன அறிவியல் தரவுகள், இல்லனா உளவியல் கட்டுரைகள் இப்படிதான் நிறைய தேடி படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம தேடலோட அடிப்படை ஆதாரம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சின்ன தமிழ் பாட்டு. ஞானசரியே அப்படிங்கிற தொகுப்புல வர்ற 28வது பாட்டு இல்லையா? கரெக்ட். அதேதான். இது வெறும் 8 வரிகளை கொண்ட ஒரு பாட்டு. ஆனா இந்த 8 வரிகளுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஒரு ஒரு பிரம்மாண்டமான தத்துவத்தையும் மனித மனதோட ஆழமான திறனையும் இன்னைக்கு நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். நிச்சயமா. இது ஏதோ ஒரு பழங்காலத்து சுவடி, நமக்கு இது எப்படி செட் ஆகும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. ஆமா. ஏன்னா இப்போ அவசரமா ஓடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி பொருந்தும்னு நாம உற்று நோக்க போறோம். இது நம்ம மனதோட இயக்கத்தை புரிஞ்சுக்க உதவும் ஒரு வரைபடம்னே சொல்லலாம். அதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ, இத ஒரு பக்தி பாடலாகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மதச் சடங்குகளுக்கான குறிப்பாகவோ நம்ம சுருக்கிடக்கூடாது. ம். இது அடிப்படையில மனிதர்கள் எப்படி தங்கள முழுமையாக உணர்ந்துக்கணும், தங்களோட உண்மையான ஆற்றலை எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான கையேடு. உண்மைதான். பல நேரங்கள்ல நாம வாழ்க்கையோட அர்த்தத்தை இல்லனா நிம்மதிய நமக்கு வெளியில எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனா இந்த பாடல் நம்மை மிகத் தெளிவாக உள்ளே நோக்கி பயணிக்கச் சொல்லுது. இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட உளவியல் நிலைய ரொம்ப துல்லியமா விவரிக்குது. அதாவது ஒரு தர்க்கரீதியான பாதையை அமைத்து கொடுக்குது. தத்துவ விசாரணையா பாக்குறத விட உங்கள நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்க பயன்படும் ஒரு கருவியா பாக்குறது தான் ரொம்ப சரியா இருக்கும். அந்த பாதைய நம்ம இப்போ ஒவ்வொன்றாக திறக்கலாம். பாடலோட முதல் பகுதி ஒரு மிக வலிமையான நிபந்தனையோட தொடங்குது. அதாவது சர்வருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை அப்படின்னு ஆசிரியர் ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆழமான வரிகள். ஆமா. உத்தமமான அந்த உண்மையான குரு அல்லது வழிகாட்டி உங்க உள்ளத்துக்குள்ளதான் சத்தியமா, அதாவது உண்மையிலே உட்கார்ந்திருக்காருன்னு மிக ஆணித்தரமா சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அந்த வழிகாட்டி யாருக்கு தெரிவார் அப்படிங்கிற அளவுகோல். கரெக்ட். சர்வருலக வாதனையை தவிர்த்தவர், அதாவது உலகப்பற்று இல்ல உலக ஆசைகளை யாரு ஒருத்தரால தவிர்க்க முடியுதோ அவங்களுக்கு தான் அந்த வழிகாட்டி அகப்படுவார்னு சொல்றாரு. இதுல இந்த வாதனை அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் ரொம்ப நுட்பமானது. கொஞ்சம் விளக்குங்களேன். வாதனைனா அது வெறும் ஆசைய மட்டும் குறிக்கல, அந்த ஆசையினால வர்ற ஒரு அகப்போராட்டத்தை, அந்த தவிப்ப குறிக்குது. இப்போ நீங்க அன்றாட அனுபவிக்கிற முடிவற்ற கவனச்சிதறல்களை தான் உலக வாதனைகள்னு சொல்லலாம். இப்போ காலையில எழுந்த உடனே ஸ்மார்ட் போனை பாக்குறதுல ஆரம்பிச்சு இரவு தூங்குற வரைக்கும் நிறைய கவனச்சிதறல்கள். ஆமா, மனித மனம் எப்பவுமே ஏதோ ஒன்ன புடிச்சுக்கிட்டே இருக்க துடிக்குது. ஒரு பொருள் வேணும், ஒரு பதவி வேணும், மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகார ஏக்கம், இப்படி மனசுக்கு ஏதோ ஒரு தீனி தேவைப்படுது. கண்டிப்பா. இந்த உலக வாதனைகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அடர்த்தியான திரை மாதிரி நம்ம மனக்கண்ண மூடிடுது. இப்போ ஒரு தெளிவான நீரோடைய நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. சரி. அந்த நீரோடையோட அடியில இருக்கிற சின்ன சின்ன கற்கள், மீன்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா அந்த தண்ணியில கொஞ்சம் சேற்ற கலக்கி விட்டா என்ன ஆகும்? தண்ணி முழுசா கலங்கிடும். அடியில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கோபங்கள், எதிர்காலத்தை பத்தின பயங்கள், இந்த மாதிரி சேறு கலங்கிக்கிட்டே இருக்கும்போது உள்ள மிக அமைதியா உறுதியா உட்கார்ந்திருக்கிற அந்த வழிகாட்டி, அதாவது நம்ம தெளிவான உள்ளுணர்வு நமக்கு தெரியறதே இல்ல. அந்த தண்ணி தெளியும் போது மட்டும்தான் உள்மனசுல இருக்கிற உண்மையான வழிகாட்டி வெளிப்படுறாரு. இது ரொம்ப அருமையான உதாரணம். ஆமா. தண்ணி தெளியும் போது அடியில இருக்கிறது இயல்பாவே தெரிஞ்சிருது. அங்க நாம புதுசா எந்த வெளிச்சமும் கொண்டு வர வேண்டியதில்ல. நீரை தெளிய விட்டாலே போதும். எக்ஸாக்ட்லி. ஆனா நடைமுறையில அந்த சேற்றை கலக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு, அதாவது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அமைதியா ஒரு இடத்துல 10 நிமிஷம் உட்கார்ந்தா கூட மூளைக்குள்ள 1000 சிந்தனைகள் ஓடுது. ஆமா, நம்மளால சும்மா இருக்கவே முடியறதில்ல. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களோட அன்றாட வாழ்வுல உங்களை திசை திருப்பும் அந்த உலக வாதனைகள் எவை? அடுத்த பதவி உயர்வு கிடைக்கணுங்கிற அந்த இடைவிடாத ஓட்டமா? இல்ல சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்கிற லைக்குகளுக்காக உங்களை நீங்க மாத்திக்கிற தருணங்களா? இல்லனா பிறர் உங்களை எப்படி மதிப்பிடுறாங்கங்கிற பயமா? இது எல்லாத்தையும் பத்தி நீங்க யோசிக்கணும்.
ஆனா இந்த வாதனைகள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல விட்டுட்டு நீங்க சன்னியாசியா போகணும்னு இந்த பாட்டு சொல்லல. நிச்சயமா இல்ல. மாறாக நீங்க இந்த ஓட்டத்தோட பிடியிலிருந்து கொஞ்சம் விலகி மனச தெளிய விடும் பொழுது உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத கவனிக்க சொல்லுது. அந்த உள்ளுணர்வு தான் ஆசிரியர் குறிப்பிடும் உத்தவ சற்குரு. இதை தொடர்ந்து வர்ற வரிகள் இன்னும் ஆழமான ஒரு தத்துவ பரிமாணத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை ஆசிரியர் அங்க வைக்கிறாரு. நேருறவே எவராரும் கண்டுகொள்ளற் கரிதாம் நித்தியவான் பொருளை எல்லா நிலைகளும் தான் ஆகி ஏருறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை. இது சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். ஆமா, ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, அந்த நித்தியமான என்றும் அழியாத இறைப்பொருளை நேரடியாக காண்பது எவருக்கும் கடினம்னு சொல்றாரு. எவராலும் கண்டுகொள்ள கரிதாம். ஆனா உடனே மறுபக்கம் என்ன சொல்றாரு? அந்த பொருளே அனைத்து நிலைகளும் ஆகி இயற்கை உண்மையாக மிக அழகாக பிரகாசிக்குதுன்னு சொல்றாரு. ஏருறவே விளங்குகின்ற அப்படின்னு குறிப்பிடுறாரு. கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு எப்படி எல்லாமுமாகி நிற்க முடியும்னு ஒரு தர்க்க ரீதியான குழப்பம் இங்க வரலாம். இந்த முரண்பாடு தான் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. உண்மைதான். நம்ம தேடல் எப்பவுமே எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம உண்மையோ இல்ல இறைவனையோ தேடும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு மாய சக்தியா கற்பனை செஞ்சுக்கிறோம். ஆனா ஆசிரியர் அத இயற்கை உண்மை, அதாவது நேச்சுரல் ட்ரூத்னு ரொம்ப எளிமையா அதே சமயம் பிரம்மாண்டமா வரையறுக்கிறாரு. அது மறைஞ்சிருக்கல்ல, மாறா அது எல்லா நிலைகளுமாக இருக்கு. நீங்க சுவாசிக்கிற காற்று, நீங்க பார்க்கிற மரங்கள், சக மனிதர்கள், ஏன் உங்க உடம்புக்குள்ள இயங்குற செல்கள் வரை எல்லாமே அந்த இயற்கை உண்மைதான். ஆமா, அது எல்லாமாக இருக்கிறதாலேயே நாம் அதை தவற விடுறோம்னு நான் நினைக்கிறேன். இது எப்படின்னா, கண்ணாடி போட்டிருக்கிறவரு அந்த கண்ணாடி தன் முகத்துல தான் இருக்குங்கிறத மறந்துட்டு வீடெல்லாம் தேடுவாரே, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. இது நாம இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். சொல்லுங்க. இப்போ ஒரு மீன் கடலுக்குள்ள நீந்திக்கிட்டு இருக்கு. அந்த மீன் கிட்ட போய் கடல் எங்க இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அது பறந்ததுல இருந்தே கடலுக்குள்ள தான் இருக்கு. கரெக்ட். நீர் தான் அதோட உலகம். நீரை தவிர வேற எதையுமே அது அறியாது. அதனால நீரை ஒரு தனி பொருளா பிரிச்சு பார்க்க அதுக்கு தெரியாது. மனிதர்களோட நிலையும் இதுதான். ஓ, அந்த இயற்கை உண்மை அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுக்க எந்த இடைவெளியும் இல்லாம வியாபிச்சிருக்கு. ஆமா. ஆனா மனித பார்வை எப்பவுமே ரொம்ப குறுகியது. நாம ஒரு பொருளை பார்க்கறோம்னா அதுக்கு ஒரு உருவம், ஒரு எல்லை, ஒரு தொடக்கம், முடிவு இருக்கணும்னு நம்ம மனம் எதிர்பார்க்குது. எல்லையற்ற ஒன்ன, உருவமற்ற ஒன்ன புரிஞ்சிக்க நம்ம தர்க்க அறிவு தடுமாறுது. எங்கும் நிறைந்திருக்கிறதாலேயே குறுகிய பார்வை கொண்ட நம்மால அத தனியா பிரிச்சு அடையாளம் காண முடியல. அதனாலதான் நாம அதை தேடி வெளியே ஓடிக்கொண்டிருக்கோம். நாம தேடுற அந்த பொருள் நமக்கு வெளியேவும் இல்ல, உள்ளேயும் இல்ல, அதுதான் நாமாவும் இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் வரும்போது ஒரு பெரிய திறப்பு நிகழுது. கண்டிப்பா. ஆனா இங்க ஒரு இயல்பான கேள்வி எழும். சரி, இந்த இயற்கை உண்மையை புரிஞ்சுக்கிறதால, இதையெல்லாம் உணர்வதால ஒரு சாதாரண மனிதனுக்கு நடைமுறை வாழ்க்கையில என்ன கிடைச்சிட போகுது? வெறும் தத்துவ பேச்சால என்ன பயன்? இதுக்கான பதிலையே ஆசிரியர் அடுத்த வரியில கொடுக்கிறாரு. எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமேன். தன்னை முழுமையா உணர்ந்ததால அந்த பரம்பொருள் தனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையை, அதாவது எல்லாம் செய் வல்லபத்தை அளிச்சிருக்கிறதா ஆசிரியர் சொல்றாரு. இத கேட்டும்போது ஒரு மனுஷன் நான் எல்லாமே செய்ய வல்லவன்னு சொல்றது ஒரு பெரிய அகங்காரத்தோட வெளிப்பாடா நமக்கு தோணலாம். மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒன்னு அடைஞ்சிட்டாதான் அவர் மார்த்தட்டுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு முதல்ல வந்தது. மேலோட்டமா பார்த்தா இத ஒரு மனிதனோட அதீத தன்னம்பிக்கையாகவோ இல்ல அகங்கார வார்த்தையாகவோ கட்டாயம் தெரியலாம். ஆனா இந்த 8 வரிகளோட ஒட்டுமொத்த பயணத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி ஆரம்பிச்சாரு? சார், உலகவாதனையை தவிர்த்தவர்னு தானே தொடங்கினாரு. கரெக்ட். அதாவது அகங்காரம், ஆசை, நான் அப்படிங்கிற எண்ணம், இது எல்லாத்தையும் அழிச்ச ஒருத்தர் தான் அந்த இயற்கை உண்மையே உணர முடியும். ஆமா. அப்படி அகங்காரத்தை முழுமையா அழிச்ச ஒருத்தர்கிட்ட எப்படி மறுபடியும் அகங்காரம் வர முடியும்? அதனால எல்லாம் செய் வல்லபம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஆற்றல் இல்ல. இத புரிஞ்சுக்க நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாமா? கண்டிப்பா. ஒரு சின்ன நீர்த்துளிய உதாரணமா எடுத்துக்குவோம். ஒரு சின்ன நீர்த்துளி தனிச்சு இருக்கும்போது அதுக்கு எந்த பெரிய சக்தியும் இல்ல. ஒரு சின்ன வெயில் பட்டா அது காஞ்சு மறைஞ்சிடும். ஆமா. ஆனா அந்த நான் ஒரு நீர்த்துளி அப்படிங்கிற தன்னோட தனிப்பட்ட அடையாளத்தை அழிச்சிட்டு அது கடலோடு கலந்து கடலாகவே மாறிடும்போது என்ன நடக்குது? அந்த பிரம்மாண்டமான கடலோட அலைகள், சீற்றம், ஆழம், அளப்பரிய ஆற்றல் எல்லாமே அந்த நீர்த்துளிக்கும் சொந்தமாகிடுது.
அதேதான். ஆசிரியர் தன்னோட தனிப்பட்ட நான் அப்படிங்கிற எல்லைய உடைச்சு அந்த எங்கும் நிறைந்திருக்கும் இயற்கை உண்மையோட தன்னை முழுமையா இணைச்சுக்கிட்டாரு. ஓ, பிரபஞ்சத்தோட ஆற்றலே தன்னாற்றலா மாறும் அந்த நிலையத்தான் அவர் எல்லாம் செய்வல்லவம்னு சொல்றாரு. ஆமா, அந்த நீர்த்துளி கடலாகும் பயணம் மிகவும் ஆழமானது. தனிமனித அகங்காரம் அழியும் போது பலவீனம் வர்றதுக்கு பதிலா எல்லையற்ற ஆற்றல் வருது அப்படிங்கிறது ஒரு முரண்பாடான ஆனா அழகான உண்மை. அதனாலதான் அவர் அந்த இயற்கை உண்மைய, அந்த பரம்பொருள ஒரு உறவு அப்படின்னு குறிப்பிடுறாரு. பதியை ஒரு உறவென்று அடைந்து அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட மிக நெருக்கமா தொடர்புடையது. எப்படி சொல்றீங்க? நாம மனிதர்கள் சமூக விலங்குகள்னு சொல்றோம். நாம எத்தனையோ உறவுகளை தேடி ஓடுறோம். நட்புல தொடங்கி காதல்ல முடிஞ்சு அலுவலகத்துல மேலதிகாரி கிட்ட, சமூகத்துல மத்தவங்க கிட்டன்னு பல மனிதர்கள் கிட்ட அன்பையும் அங்கீகாரத்தையும் தேடுறோம். ஒரு உறவு உடைந்தால் இன்னொரு உறவுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மனித உறவுகள் எல்லாமே மாறக்கூடியவை, நிலையற்றவை. இந்த நித்தியமான இயற்கையோடு பிரபஞ்ச உண்மையோடு ஏற்படுற அந்த ஒற்றை உறவு தான் நிலையானது, உங்களை ஒருபோதும் கைவிடாததுன்னு அவர் உணர்த்துறாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க யாருடைய அங்கீகாரத்துக்காகவோ ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்களோட பிறப்பிலிருந்தே ஒட்டி பிறந்திருக்கிற உங்க உள்ளேயே உறைகிற அந்த ஒற்றை உறவை நீங்க கவனிக்கிறதே இல்ல அப்படிங்கறது அது சுட்டி காட்டுது. மனித உறவுகளோட நிலையற்ற தன்மைய புரிஞ்சுக்கிட்டு நித்தியமான ஒன்றோடு உறவாடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய உளவியல் முதிர்ச்சி. ஆனா இந்த உறவை எப்படி நடைமுறையில் அடையிறது? அதுதான் பெரிய கேள்வி. எப்படி அந்த நீர்த்துளி கடலோடு கலப்புது? வெறும் அறிவாலும் தர்க்கத்தாலும் மட்டும் இந்த இயற்கை உண்மைய புரிஞ்சுக்கிட முடியுமா? இங்கதான் ஆசிரியர் இந்த பாடலோட உச்சகட்டத்துக்கு, அதோட மையப்பகுதிக்கு நம்மள அழைச்சிட்டு போறாரு. ஒரு மிக எளிய ஆனா பலருக்கும் மிகவும் சவாலான ஒரு வழிமுறையை அவர் கடைசி வரியில வைக்கிறாரு. உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே. இது வெறும் தத்துவ விசாரணை இல்ல, இது ஒரு அகப்பயிற்சி. இந்த வரிதான் ஒட்டுமொத்த பாடலுக்கும் உயிரூட்டுது. அறிவார்ந்த தேடலா ஆரம்பிச்ச இந்த பயணம் இப்ப முழுமையான அன்போட உணர்வோட தளத்துக்கு வந்துருது. ஆமா, உள்ளமெல்லாம் கனிந்து உருக வேண்டும்னு அவர் சொல்றாரு. தர்க்க ரீதியா அனைத்தையும் அலசுற நவீன மனித மனசுக்கு இந்த கனிந்து உருகுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயமாவே இருக்கும். எதையும் லாஜிக்கலா பாக்குற நாம எப்படி திடீர்னு உள்ளம் உருகிறது? இங்க ஆசிரியர் பயன்படுத்துற 2 வார்த்தைகளை நாம மிக கவனமா பிரிக்கணும். முதலாவது உள்ளபடி நினைந்தே, 2வது கனிந்து உருகி. உள்ளபடி நினைந்தே அப்படின்னா என்ன? இத கொஞ்சம் விரிவா பாப்போம். நாம எதை அணுகுனாலும் அதன் மேல நம்ம சொந்த கற்பனைகளையும் நம்பிக்கைகளையும் முன்முடிவுகளையும் ஏற்று பார்க்கறதா நம்ம இயல்பு. கரெக்ட். இயற்கையை பார்த்தாலும் சரி, இறைவனை பார்த்தாலும் சரி, சக மனிதர்களை பார்த்தாலும் சரி, நம்ம மூளை ஒரு ஃபில்டரை வச்சுதான் எல்லாத்தையும் பார்க்குது. நாம் ஒரு வரையறைய உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட அந்த ஃபில்டர்களை எல்லாம், முன் தீர்மானங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த இயற்கை உண்மை எப்படி இருக்கிறதோ அப்படியே உணருங்கள்னு சொல்றாரு. அந்த உள்ளபடி அப்படிங்கிற சொல் ரொம்ப கனமானது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விஷயத்த அதுவாகவே இருக்க அனுமதிக்கிறது மனித மனசுக்கு அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. நம்ம மூளை எப்பவுமே எல்லாத்தையும் லேபிள் செய்ய துடிக்கும், வகைப்படுத்த துடிக்கும். ஆமா. அதனாலதான் அறிவினால் மட்டுமே அந்த இயற்கை உண்மையை உள்ளபடி பார்க்கறது சாத்தியமில்லைன்னு சொல்றாரு ஆசிரியர். தர்க்க அறிவு எப்பவுமே பிரிச்சு பார்க்கும், அளந்து பார்க்கும். ஆனா முழுமைய உணர்வதற்கு அளவுகோல்கள் பயன்படாது. அதனாலதான் மனம் வெறும் அறிவோட நின்றால் போதாது, அது கனிந்துருகி வரணும்னு சொல்றாரு. கரெக்ட். ஒரு காய் எப்படி மரத்திலிருந்து மெதுவா கனிஞ்சு தன்னோட கடினத்தன்மையை இழந்து மென்மையாகி பழமா மாறுதோ, அதுபோல மனிதனோட கடினமான தர்க்கம் பேசும் உள்ளம் கனியணும். அறிவு அப்படிங்கிறது அன்பாக பரிணமிக்கணும். அந்த கணிதல் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு இன்னொரு உதாரணத்தையும் நினைவூட்டுது. சொல்லுங்க. ஒரு இரும்பு துண்டை நீங்க நினைச்சபடி எளிதா வளைக்க முடியாது, அது கடினமா இருக்கும். அதுதான் உலக ஆசைகள் அப்படிங்கிற கடினத்தன்மையில இருக்கிற நம்ம மூளையோட தர்க்க நிலை. ஆனா அந்த இரும்ப நெருப்புல காட்டி உருக வைக்கும்போது அதோட கடினத்தன்மை முற்றிலும் மாறிடுது. ஆமா, அது இழகி எந்த வடிவத்துக்கும் மாறக்கூடிய தன்மையை பெறுது. அதப்போலத்தான் நம்ம இறுக்கமான மனச அந்த இயற்கை உண்மையின் மீதான தூய்மையான அன்புனால கனிந்து உருகச் செய்யணும்னு சொல்றாரு. பல நேரங்கள்ல நாம இறுக்கமா இருக்கிறதையே வலிமைன்னு தப்பு கணக்கு போட்டிருக்கோம். உண்மைதான். உருகிட்டா மென்மையாகிட்டா உலக நம்மளை ஏமாத்திடும்னு ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு நமக்குள்ளே இருக்கு. ஆனா அந்த கடினமான ஓட்டை உடைச்சு மனம் கனிந்து உருகும்போது மட்டும்தான் உள்ளே உட்கார்ந்திருக்கிற அந்த வழிகாட்டி நமக்கு தெளிவா தெரிவாரு. அந்த இயற்கை உண்மை நமக்கு முழுமையா புரியும். அது ஒரு முக்கியமான உளவியல் பார்வை.
நாம பாதுகாப்பிற்காக அணிந்திருக்கிற கவசங்கள் எல்லாமே உண்மையில நம்மள அந்த பிரபஞ்ச உண்மைகிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிற சுவர்கள் தான். அந்த சுவர்களை தகர்க்க அறிவு மட்டும் போதாது. அந்த எல்லையற்ற உண்மையின் மீதான ஒரு ஆழமான நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுது. தர்க்கத்தோட எல்லை முடியிற இடத்துல தான் இந்த கனிந்து உருகுதல் தொடங்குது. இந்த 8 வரிகள்ல நாம பயணிச்ச தூரம் ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்காக இந்த பாடலோட ஒட்டுமொத்த பயணத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு நான் சுருக்கமா தொகுக்கிறேன். சொல்லுங்க. இந்த பாடல் நம்மள ஒரு படிப்படியான அகப்பயிற்சிக்கு கூட்டிட்டு போகுது. முதலாவதா உங்களை திசை திருப்பும் உங்க மனச கலக்கும் உலக ஆசைகள் அப்படிங்கிற அந்த சேற்ற தெளிய விடுங்கன்னு தொடங்குது. அப்படி தண்ணி தெளிஞ்சா நீங்க வெளியே எங்கும் தேட வேண்டியதில்ல. உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி உங்க உள்ளத்திலேயே ஒரு உத்தம குருவா உட்கார்ந்திருக்காருன்னு உணர்த்துது. இரண்டாவதா அது கண்ணுக்கு தெரியாத நித்தியமான பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வேறெங்கும் இல்ல, அதுதான் இந்த இயற்கை உண்மையாக அணு முதல் அண்டம் வரை எங்கும் பிரகாசிக்குது அப்படிங்கிற ஆழமான புரிதலை ஏற்படுத்துது. மூன்றாவதா அந்த இயற்கை உண்மையோட ஒரே உறவாக நம்ம முழுமையா இணையும் போது நம்ம தனிப்பட்ட அகங்காரம் அழிஞ்சு எதையும் சாதிக்கக்கூடிய முழுமையான பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைக்குதுங்கிற நம்பிக்கையா தருது. இறுதியா இது எல்லாமே சாத்தியமாகணும்னா மூளையோட தர்க்கங்களை ஓரங்கட்டிட்டு நம்ம கடினமான உள்ளம் ஒரு பழம் போல கனிந்து எந்த முன் தீர்மானங்களும் இல்லாம உண்மைய உள்ளபடி ஏத்துக்கிட்டு உருகணும்னு முடியுது. இது ஒரு மனிதன் தன்னைத்தானே முழுமையா மறுசீரமைப்பு செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வரைபடம். இப்போ இந்த உரையாடலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான, ஒருவேளை கொஞ்சம் சவாலான ஒரு கருத்தை இங்க வைக்க விரும்புறோம். ஆமா, இந்த பாடல் தனிப்பட்ட மனித அகங்காரம் அழிஞ்சு மனம் உருகி பிரபஞ்சத்தோடு கலக்கும்போதுதான் எல்லாம் செய்வல்லபம் அப்படிங்கிற எல்லையற்ற ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லுது. இதை இன்றைய நவீன உலகத்தோட பார்வையோட இணைச்சு பாருங்க. இன்னைக்கு நாம லட்சியம், அதாவது ஆம்பிஷன்னு எதை கருதுறோம்? எல்லாத்தையும் அடையணும், மத்தவங்கள விட உயர்ந்து நிக்கணும், நம்ம தனிப்பட்ட அடையாளத்தை வலுப்படுத்தணும், இதைத்தான் லட்சியம்னு நம்புறோம். ஆனா இந்த பாடல் உண்மையான பெருவல்லமை அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற உன்னே இல்லாம போறதுல தான் இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா உண்மையான லட்சியம்ங்கிறது எதுவுமே வேண்டான்னு இருக்கிறதா? உங்க அகங்காரத்தை அழிக்கிறது தான் உண்மையான வெற்றியா? அடுத்த முறை நீங்க ஒரு புதிய லட்சியத்தையோ இலக்கையோ நிர்ணயிக்கும் போது உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நான் இப்போ தேடுற இந்த வெற்றி என்னோட அகங்காரத்தை இன்னும் வளர்க்க போகுதா, இல்ல எனது உள்ளத்தை கனிந்து உருகச் செய்து அந்த இயற்கை உண்மையோட என்னை இணைக்க போகுதா? அந்த தேடலோட நோக்கம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி பல விஷயங்களை தலைகீழாக புரட்டி போடக்கூடியது. உங்களது அன்றாட ஓட்டங்களுக்கு நடுவே உங்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த இயற்கை உண்மையை திரும்பி பார்க்க இந்த தேடல் ஒரு சிறு திறப்பா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். அறிவோட இறுக்கத்தை கடந்து உங்க உள்ளம் கனிந்து உருகும் அந்த தருணத்துல நீங்க வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற எல்லா விடைகளும் உங்க உள்ளேயே உள்ளபடி கிடைக்கும். அந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறலாம். அடுத்த தேடல்ல புதிய சிந்தனைகளோட உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.